சீமானுக்கு டப் கொடுக்கிறதா காரைக்குடி தொகுதி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில 4 முனை போட்டி கடுமையாக இருப்பதால கணிக்க முடியாத தொகுதியாக மாறியிருக்கு. காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுறதால இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியா மாறியிருக்கு. இங்க காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி, அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி, தாவேகா சார்பில் மருத்துவர் பிரபு உள்ளிட்டோர் போட்டியிடுறாங்க. கடந்த தேர்தல்கள்ல வெளி மாவட்டங்கள்ல களமிறங்கிய சீமான் இந்த முறை சொந்த மாவட்டத்துல போட்டியிடுறாரு. இது அவருக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னரே சீமான் போட்டியிட போறாருன்னு கூறி அந்த கட்சியினர் முன்கூட்டியே காரைக்குடியில களமிறங்கி தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. சின்னத்தையும் பட்டி தொட்டி எல்லாம் கூட கொண்டு போய் சேர்த்து பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னரே நகர்த்திட்டாங்க. கடந்த முறை இங்கே போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் துரைமாணிக்கம் 23,872 வாக்குகள் பெற்றாரு. இந்த முறை சீமானே போட்டியிடுறதால தங்களுக்கே வெற்றி வாய்ப்புன்னு அக்கட்சியினர் மிகுந்த நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா அவருக்கு கூட்டணி பலம் இல்லாதது, இலவச திட்டங்களுக்கு எதிரான அவரோட கருத்து மக்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது புதிராவே இருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் எம்பியும் தங்களோட முகமாவே களமிறக்கி இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பெற திமுக கடுமையாக முயற்சி செய்த போதும் காங்கிரஸ் தங்களுக்காக இதை பெற்றுக்கொண்டது. ஏன்னா இந்த தொகுதியை தக்க வைக்கிறது காங்கிரஸ்க்கு கௌரவ பிரச்சனையாவே இருக்குது. இதனால சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற மாங்குடி கடந்த 5 வருஷத்துல காரைக்குடியை சுற்றிலும் சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, மினி விளையாட்டரங்கு, டைடல் பூங்கான்னு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இது அவருக்கு பலமா இருக்கு. சீட் கிடைக்காததுல திமுகவினரோட அதிருப்தி, தேவகோட்டை பகுதியில புதிய பேருந்து நிலையத்தை தவிர பெரிய அளவுல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராதது, காங்கிரஸ் எதிரணியினரின் உள்ளடி வேலைகள் போன்றவைதான் மாங்குடிக்கு பலவீனமா இருக்கும்னு சொல்றாங்க. அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி கடந்த முறை தனித்து போட்டியிட்டு 44,864 வாக்குகளை பெற்று தோல்வி அடைஞ்சாரு. ஆனா இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில அமமுக இருப்பது தங்களுக்கு கூடுதல் பலம்னு அக்கட்சியினர் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த முறை இங்க போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எச் ராஜா 54,365 வாக்குகளை பெற்றாரு. அமமுக பாஜக இருவரது வாக்குகளையும் சேர்த்தாலே மாங்குடி பெற்ற 75,954 வாக்குகளை விட கூடுதலாக 23,275 வாக்குகள் இருக்குது. இதனால தங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க அமமுகவினர். இருந்தாலும் கடந்த முறை அதிமுகவை எதிர்த்து நின்றதால அனுதாபத்துல அதிக வாக்குகள் கிடைச்சது, அந்த வாக்குகள் இப்ப கிடைக்காதுன்னு எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க. தாவேகா வேட்பாளர் பிரபு காரைக்குடியில மருத்துவராய் இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தொகுதியில நான் தான் போட்டியிட போறேன்னு சொல்லி கிராமங்கள் தோறும் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இவரோட தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. இவருடைய தாயார் தேவகோட்டை முன்னாள் ஒன்றிய தலைவராக இருந்திருக்காங்க. இதோட தாவேகா தலைவர் விஜயோட பிரச்சாரமும் இவருக்கு பலமாக இருக்கும்னு கருதப்படுது. ஆனா விஜய்க்கு கூட்டம் கூடினாலும் அது வாக்குகளா மாறாதுன்றது எதிர்த்தரப்பினர் வைக்கிற முக்கியமான வாதமா இருக்கு. இப்படி காரைக்குடி தொகுதியில 4 முனை போட்டி கடுமையாக இருப்பதால வெற்றி யாருக்குன்னு கணிக்க முடியாத தொகுதியாவே இருக்கு.